ப்ரைஸ் காட். உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம். ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு நாள் நடந்து போகும்போது சேத்துல விழுந்துட்டார். சேத்துல விழுந்தவருக்கு நீச்சல் தெரிஞ்சால் கூட அவர் அந்த சேத்துல நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கல. சேத்துலேருந்து வெளியே வரணும்னு ஆரம்பித்தார். நம்ம பல நேரங்களில் பாவன்ற சேத்துல விழுந்துடுறோம். அதுலேயும் நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நீச்சல் தெரிஞ்சால் கூட ஏன் சாக்கடையிலையும் சேத்துலையும் நீங்கள் நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? எப்போ கரைக்கு வர போகிறீங்க? எப்போ அதுலேருந்து விடுதலை பெற போகிறீங்க? எப்போ அதுலேருந்து மனம் மாற போகிறீங்க? எப்போ அதுலேருந்து மனம் திரும்ப போகிறீங்க? நம்ம மனம் திரும்பாத பட்சத்தில் எப்படி ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் அந்த மனமாற்றத்தை கொண்டு வர முடியும்? அதான் மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பணும் நீங்கள் நினச்சா தான் நீங்கள் மனம் திரும்ப முடியும். மனம் திரும்பவே நான் இருக்கக்கூடாது, நான் சேத்துல தான் கிடக்கணும், இந்த பாவத்தை தான் கிடக்கணும், இந்த அழுக்கில் தான் கிடக்கணும், இதில் தான் நீச்சல் அடிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை பூரா அதில் தான் நீச்சல் அடிச்சுட்டே இருப்பீங்க. வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்கவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற்றத்தை பார்க்கணும்னா முதல் சேத்துல இந்த 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 அசுதியில் இந்த மீன்ஸ் அந்த அழுக்கில் கிடக்கிற இடத்துலேருந்து நீங்கள் வெளியே வாங்க. வெளியே வந்ததை உங்களால் இன்னொரு இடத்துக்கு போக முடியும், இன்னொரு இடத்துல ட்ராவல் பண்ண முடியும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறவன் மதுபானத்தை குடிச்சு அதே சகதியில் தான் கிடக்கிறான். சிகரெட்டுக்கு அடிமையானவன் அதே சிகரெட்டை குடிச்சு அதே சிகரெட்டு தான் அடிமையாக கிடக்கிறான். விபச்சார பாவத்துக்கு அடிமையானவன் அதே விபச்சார பாவத்தை செஞ்சு அதில் தான் அடிமையாக கிடக்கா. பணத்தை சம்பாதிக்க பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று வேதம் தெளிவாக சொல்லிடுது. பண ஆசைக்கு அடிமைப்பட்டவன் பண ஆசையிலேயே அந்த சேத்துல கிடக்கிறான். அந்த சாக்கெட்டில் கிடந்து நீந்தி கடைசி வரைக்கும் அதிலேயே செத்து போயிடுறான். ஆசைக்கு வாழ்கிறவன் ஆசைக்கே வாழ்ந்து அந்த சாக்கடையில் கிடந்து செத்து போயிடுறான். இதுதான் ஒரு மனித வாழ்க்கை. இந்த மனித வாழ்க்கையிலேருந்து நீங்கள் என்னைக்கு வெளியே போகிறீங்க? இந்த சாக்கடையிலே கிடக்க போகிறீங்களா, இல்லை சகதியிலே கிடக்க போகிறீங்களா, இல்லை வெளியே வர போகிறீங்க? உங்களுக்கு நீச்சல் தெரியும், ஆனால் நீச்சல் செய்கிறேன்னு சொல்லிட்டு சாக்கடையில் கிடந்து நீச்சல் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் முழு உடம்புமே நாஸ்தி ஆகிரும். அது மட்டும் இல்லை, அதில் இருக்க கிருமிகளால் உங்கள் உடம்பை தொட்டுரும். அந்த கிருமிகள் மூலமாக நோய்கள் பாதிக்கப்படும். நோய்கள் பாதிக்கப்பட்டு மருந்துகள் எடுத்தீங்க, அந்த மருந்துகள் மூலமாக உங்களுக்கு குணப்படுத்த முடியலன்னா கடைசி நீங்கள் இறந்து போயிருவீங்க. அதே மாதிரி தான் பாவம் கூட. இந்த பாவத்திலிருந்து நீங்கள் வரணும்னா மருந்து என்கிற ஜபம், பரிசுத்த வேதவசனம், இயேசு, இது ஒன்று தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். இது தவிர வேறு எந்த ஒரு வழியும் இல்லை. நீங்கள் நிறைய மனிதர்கள் பல வழிகளை தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நான் அந்த வழியில் போனால் சரியாயிருமா, இல்லை இந்த வழியில் போனால் சரியாயிருமா, இப்படி போனால் சரியாயிருமா, அப்படி போனால் சரியாயிருமா, பலவிதமான வழிகளை நம்ம ஒவ்வொரு நாள் தேர்ந்தெடுத்து கொண்டே இருக்கிறோம். அந்த வழிகளை நம்ம விழுந்து கொண்டே இருக்கிறோம். என்னைக்கு அதுலேருந்து நம்ம வெளியே வர போகிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் என்னைக்கு அதுலேருந்து நம்ம வெளியேற போகிறோம்? என்னைக்கு இந்த பாவ சைடில் நம்ம வெளியேற போகிறோம்? இதுவரைக்கு சகிதிலே தான் கிடக்க போகிறோமா, அழுக்கில் தான் கிடக்க போகிறோமா, கூவத்துக்குள்ளே தான் கிடக்க போகிறோமா, அழுக்கு நிறைஞ்ச அந்த கந்தகத்தில் தான் நம்ம கிடக்க போகிறோமா, இல்லை வெளியே வர போகிறோமா? உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் அதை சூஸ் பண்ணணும். நான் வெளியே வர போகிறேன்னா இல்லை அதிலே நான் இருக்க போகிறேன்றதை நீங்கள் சூஸ் பண்ணுறோம். ஆப்ஷன் இப்போ உங்கள் ஃப்ரெண்டில் தான் இருக்குது. அந்த ஆப்ஷனை சரியாக நீங்கள் தேர்ந்தெடுங்க. ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறது மட்டும் கிடையாது, அதன் வழியாக நம்ம பயணிக்கிற வேலையில் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். என் அன்பான தேவஜனமே, ஸோ என்னுடைய ஜெப யாத்திரை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக 500 நாட்களை தாண்டி இன்னைக்கு 508வது நாள். 508 509 நாட்களை தாண்டி அற்புதமாக ஆண்டவர் என்னை வழிநடத்தி கொண்டே இருக்கிறாரு. அப்போ நம்ம நினைக்கிறதுக்கு மேலாக நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அனுதினம் நம்ம வாழ்க்கையில் பல காரியங்களை யோசிக்கிறதுக்கு முடியாத அளவுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்காரு. தொடர்ச்சியான ஊழியம், தொடர்ச்சியான பயணம், தொடர்ச்சியான ஊழிய வாசல்கள் திறக்கப்படுகிறது. கர்த்தர் புதிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அதான் அழகாக இருக்கும் வேத வசனத்தில். நினைப்பதற்கு மேலாக செய்கிற தேவன் நம்முடைய தேவன். நினைப்பதற்கு மேலாக செய்கிற தேவன் நம்ம வாழ்க்கையில். அப்போ நம்ம வாழ்க்கையில் நினைப்பதுக்கு மேலாக செய்கிற தேவனத்தில் நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும், அவரோடு இணைந்திருக்கணும், ஜெபிக்கணும். அப்போ இதெல்லாம் பரிசுத்தமாக வாழணும். இதெல்லாம் ஆண்டு நமக்கு கொடுத்த கிருபை. ஸோ நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை எப்படி தான் வரும். பாவம் எந்தாவது வழியில் வந்து தான் தீரும். கண்ணு வழியோ இல்லை காது வழியோ இல்லை வாய் வழியோ சரி வழி எப்படியாவது ஒரு பாவம் வரும். ஆனால் அதை எப்படி மேற்கொள்கிறது, அதே யோசிக்கிட்டே இருக்கக்கூடாது. எப்படி நான் அதை மேற்கொள்ள போகிறேன்? அப்போ அதுலேருந்து நம்ம மேற்கொள்கிறதுக்கு நம்ம முயற்சிக்கணும். பேதுருடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் ஒரு மனலேருந்து அது திரும்புகிற ஒரு நிலைமை தான். அதாவது ஒரு நிரந்தர மனநிலைமே இல்லை. ஆனால் அந்த பெந்தைக்கோஸ்து நாள் வந்த போது பரிசுத்தாவினோட வல்லமை சரீரத்தில் ஊற்றப்பட்ட போது அவன் திரும்பி போகவே இல்லை. சிலுவையை சுமக்க ஆரம்பித்தவன் தான் சாகிறது வரைக்கும் சிலுவையை சுமந்தான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ மனமாற்றத்தில் இந்த பேதுருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வருவார்னா உங்கள் வாழ்க்கையில் ஏன் ஆண்டவர் கொண்டு வர மாட்டார்? அப்போ அந்த பரிசுத்தாவினோட அபிஷேகம் நமக்கு தேவை. அந்த பரிசுத்த அபிஷேகத்தை நம்ம எப்படி ஆண்டோட சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்வது? ஜெபம், வேதவாசிப்பு, இந்த 2 மூலமாக தான் தேவ சமூகத்திலிருந்து அந்த பரிசுத்தாவினுடைய வல்லமை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா பரிசுத்தாவினுடைய வல்லமைன்றது அது ஒரு நாளில், தினந்தோறும் அந்த வல்லமைக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை நிறைந்து இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். ஸோ இதுக்காக தான் ஆண்டு நமக்கு அழகான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்கார். ஆண்டு நமக்கு கொடுத்துருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும். அப்போ நம்ம வாழ்கிற மத்தியில் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும், பெரிய ஒரு அற்புதத்தை பார்க்க முடியும். ஏன்னா ஆண்டவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் எல்லாம் கூடும். அவர் காண்கிற தேவன், நம்முடைய விடுதலை செய்கிற தேவன், நம்மை தப்பிக்கிற தேவன், நம்மளை ஏந்துகிற தேவன், நம்மளை சுமக்கிற தேவன், இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லலாம்.
ஏன்னா இயேசுவால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. நிச்சயமாக இயேசு உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய ஒரு அற்புதத்தை செய்வார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, எது வரைக்கும் நான் இந்த பாவ சேற்றில் விழுந்து கொண்டே இருப்பேன்? எது வரைக்கும் இந்த பாவத்தின் அழுக்கை நான் புசித்து கொண்டே இருப்பேன்? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த வீடியோடு இணைந்து எவ்வளவு பேர் என்னுடன் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பாவங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அது எந்த விதமான பாவங்கள் இருந்தாலும் சரி ஆண்டவரே, மதுபானத்திற்கு அடிமையாக இருந்தாலோ, இல்லை புகைப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தாலோ, இல்லை விபச்சாரத்துக்கு அடிமையாக இருந்தாலோ, இல்லை ஒரு இச்சைக்கு அடிமையாக இருந்தாலோ, இல்லை ஒரு பணத்திற்கு அடிமையாக இருந்தாலோ, பேராசைக்கு நான் அடிமையாக இருந்தாலோ, எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தின் பாவத்தில் நான் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு வறட்சியான சூழ்நிலை, நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம் இல்லை, கடன் தொல்லை, ஒரு பிரச்சனைகள், மன நிம்மதி இல்லாத மற்றொரு பிரச்சனைகள், குடும்பத்திற்குள் சமாதானம் இல்லாத பிரச்சனைகள், வியாதிகள், இதுவரைக்கும் குணப்படுத்த முடியாத ஒரு நோயினால் ஒரு மரணப்படுக்கையில் நான் இருந்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று வேதம் சொல்கிறது. இப்போது இயேசு கிறிஸ்துவோட உங்களோட சரீரத்தை ஒப்பு கொடுங்க, ஒரு ஆவியை ஒப்பு கொடுங்க, உங்கள் முழு குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். இயேசு உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார். ஆமென். அன்பான தேவச்சனமே, தொடர்ந்து செவிங்க. உங்களுக்காக நானும் தொடர்ந்து செவிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. இயேசுவால் சகலத்தை செய்ய வல்லவர். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலையும் பெரிய ஒரு அற்புதத்தையும் பெரிய ஒரு மாற்றத்தையும் உருவாக்குவார். இயேசு இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கார். உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வார். தொடர்ச்சியாக என்னோடய பயணத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இது டிசம்பர் மாதம். தேவைகள் அநேகங்கள் இருக்கும் உங்களுடைய குடும்பங்களில், தேவைகள் அநேகம் இருக்கும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில். அதே போல் தேவைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும். எனக்காக ஜெபிங்கள், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த ஊழியத்தின் தேவைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஏன்னா தேசத்தினுடைய எழுப்புதலுக்கான ஒரு இது பிரயாணம், தேசத்தின் ஒரு ஆசீர்வாதத்துக்கான ஒரு பிரயாணம், தேசத்தில் சமாதானத்துக்கான ஒரு பிரயாணம், தேசத்தின் ஒரு விடுதலைக்கான ஒரு பிரயாணம், தேசம் ஒரு மனம் திரும்ப வேண்டும் என்கிறதுக்கான ஒரு பிரயாணம். ஸோ இந்த காரியங்களுக்காக நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க, நானும் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தேசம் ஒரு பெரிய ஒரு மாற்றுதலை பார்க்க வேண்டும். தேசம் மாபெரும் எழுப்புதலை பார்க்க வேண்டும். தேசம் மாபெரும் ஒரு அக்னியின் வல்லமையை பார்க்க வேண்டும். தேசம் மனம் திரும்ப வேண்டும். இயேசுவோட சமூகத்தில் அது ஒப்புக்கொண்ட வாழ்க்கையாக நம்ம இருக்கணும். நம்முடைய ஜனங்கள், நம்முடைய ஜெபந்தான் தேசத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். நாம் ஜெபிக்க 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 தேசத்தில் மாற்றங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கும். ஏனென்றால் இயேசு நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன், உங்களுடைய ஜெபங்களையும் கேட்கிற தேவன். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஜெபத்துக்கு ஒரு பெரிய ஒரு கிருபையும் ஒரு பெரிய ஒரு வல்லமையை கொடுப்பார். இயேசுவால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை என்று பரிசுத்த வேதகம் தெளிவாக சொல்கிறது. இயேசுவால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. இயேசுவால் எல்லாம் கூடும். அவர் காண்கிற தேவன். நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் பெரிய அற்புதங்களை செய்வார். எதை குறித்தும் கலங்காதீங்க, எதை குறித்தும் பயப்படாதீங்க. இயேசுவோடு சார்ந்து பழகிக்கொள்ளுங்க. இயேசுவோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை, ஒரு மெய்யான வாழ்க்கை, ஒரு உண்மையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். இயேசு இன்றைக்கும் உங்களை நேசிக்கிறார். அவர் நேசிக்கிற தேவன் உங்களை நேசித்து கொண்டே இருக்கிறார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. கர்த்தரால் எல்லாம் கூடும். அவர் காண்கிற தேவன் நிச்சயமாக உங்களை வல்லமைப்படுத்துவார். ஸோ இந்த டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா இந்த வட மாநிலங்கள் பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிரான ஒரு பகுதிகள். ஸோ அந்த காலநிலைகள் எங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் சவுத்தில் பிறந்து வளர்ந்தோம். ஸோ இங்கே நார்த்தில் இருந்த கிளைமேட் எல்லாமே மாறும். நம்முடைய இம்யூனிட்டி பவருக்கும் சவுத்தில் இருக்க இம்யூனிட்டி பவர் வேறு, இங்கே இருக்கிற இம்யூனிட்டி பவர் வேறு. இங்கே பிறந்து வாழ்கிறவங்களுக்கு அந்த இம்யூனிட்டி பவர் இருக்கும், அந்த குளிரை தாங்கிறதுக்கான பலன் இருக்கும். ஆனால் சவுத்தில் இருந்து ஊழியம் செய்கிறதுக்கு இங்கே வரும்போது கிளைமேட் பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். தென் இங்கே இருக்கிற சாப்பாடு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். தங்க போகிற இடங்கள் பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ ஆண்டவர் இதெல்லாம் சாதமாக நமக்கு அமைத்து கொடுக்கணும். அமைத்து கொடுத்தா தான் இந்த பிரயாணத்தில் இந்த ஊழியத்தை நான் தொடர்ந்து செய்ய முடியும். ஆனாலும் 1.5 வருஷத்துக்கு அதிகமாக தொடர்ச்சியான ஊழியங்கள் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்காரு. பவுலுடைய பிரயாணத்தில் இருந்த ஆண்டவர் என் பிரயாணத்திலையும் கூட இருக்கிறாரு. பவுல் ஊழியம் செய்தது மாதிரி ஊழியங்களை செய்வதற்கான கிருபை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அது இயேசுவால் மட்டும்தான். நிச்சயமாக ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்தி உங்களை பலப்படுத்துவார்.
இயேசு உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.